அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் குறித்து வெளியான தகவல். ஜனாதிபதி தலைமையில் மலேக சமூகத்தினருக்கான வீட்டு உரிமை பத்திரங்கள். கிருளப்பணி பகுதியில் தீ விபத்து. ரணில் தலைமையில் நடந்த கூட்டம் அரசை ஆட்டம் காண வைக்கும் நகர்வுகள். இளைஞன் கொலை 32 ஆண்டுகளின் பின் சந்தேக நபர் கைது. சம்பள உயர்வு நிச்சயம் உறுதியளித்தார் ஜனாதிபதி. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் குறித்து அறிவிக்க தொலைபேசி இலக்கம். ஒரே மாவட்டத்தில் எலிக்காய்ச்சலால் 10 பேர் உயிரிழப்பு. யாழில் துயர் ஏற்படுத்திய இளம் சுகாதார அதிகாரியின் மரணம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டு 2025 ஜனவரி 28 முதல் செப்டம்பர் மாதம் வரை 2,20,538 வாகனங்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவற்றில் அதிக எண்ணிக்கையிலானவை மோட்டார் சைக்கிள்கள் என்றும் அதன் எண்ணிக்கை 1,60,590 என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவற்றில் 37,115 கார்கள், 8,820 முச்சக்கர வண்டிகள், 2,806 டிராக்டர்கள் மற்றும் 2,156 இரட்டை பயன்பாட்டு வாகனங்கள் என்பன 18 பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டில் அதிக எண்ணிக்கையிலான வாகன பதிவுகளை கொண்ட மாதமாக கடந்த செப்டம்பர் மாதம் பதிவாகியதுடன் 48,957 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதற்கமைய ஜனவரி மாதத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2014 முதல் அதிக எண்ணிக்கையிலான வாகன பதிவுகளை கொண்ட ஆண்டு 2015 ஆகும். இந்த ஆண்டு புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கை 6,68,907 ஆகும். மலேக சமூகத்தினருக்கான வீட்டு உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று காலை பண்டாரவளை பொது விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்று வருகின்றது. இந்திய நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் 10,000 வீடமைப்பு திட்டத்தின் 4வது கட்டத்தின் 2,000 பயனாளிகளுக்கு இங்கு வீட்டு உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. வசதியான வீடு சுகாதாரமான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் இலங்கை அரசு இந்திய அரசுடன் இணைந்து மலேக சமூகத்தினரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வீட்டு திட்டம் மலேக பெருந்தோட்ட பகுதிகளில் வசிக்கும் மலேக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அடிப்படை வசதிகளுடன் கூடிய பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீடுகளை வழங்குவதும் இந்த திட்டத்தின் நோக்கமாக அமைந்துள்ளது. இந்த வீடுகளை வழங்குவதற்கான முறையான வழிமுறையின் மூலம் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம், ஏனைய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் இந்திய அரசாங்க பிரதிநிதிகள் குழு ஆகியோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். கிருளப்பணி பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கொழும்பு மாநகர சபையின் 2 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய உணவுகளை விற்கும் உணவகமே இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த தீ விபத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை எனவும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு முன்னரும் கொழும்பில் பாரிய கட்டடங்கள் தீக்கிரையாகி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான விசேட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. எதிர்வரும் நவம்பர் மாத நடுப்பகுதியில் தற்போதைய அரசாங்கத்துக்கு 1 வருடம் நிறைவடைவதையொட்டி அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்படவுள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதன்படி அடுத்த மாதம் அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்படவுள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்கமைத்தல் மற்றும் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் பொதுஜன ஐக்கிய முன்னணி தலைவர் அனுர பிரியதர்ஷன யாப்பா, பிவித்துருகெல உரிமையவின் தலைவர் உதய கமன்பில, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சஞ்சீவ எதிரிமான உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து ஒரு கூட்டு அரசியல் திட்டத்தை தொடங்குவதற்கான பொறிமுறையை ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு ஏகமனதாக அங்கீகரித்துள்ளது. ஐக்கிய மக்கள் தலைமை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சியுடன் அரசியல் ரீதியாக ஒரு பொதுவான வேலை திட்டத்தில் ஈடுபட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். செயற்குழு கூட்டத்திலும் அதற்கு முன்னர் நடைபெற்ற 2 நிர்வாக குழு கூட்டங்களிலும் இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி ஏகமனதாக முடிவெடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொணவெல பகுதியில் உள்ள ஒரு இளைஞனை கத்தியால் குத்தி கொலை செய்த குற்றத்துக்காக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் இடம்பெற்று சுமார் 32 வருடங்களின் பின் இந்த சந்தேக நபர் மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 63 வயதான கொணவெல பட்டி விழாவில் வசிக்கும் சாரதி ஆவார். குற்றப்பிரிவு அதிகாரி ஒருவருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையிலே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவமானது 1993ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 25ஆம் தேதி நடைபெற்றுள்ளது. சபுகஸ்கத போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பட்டிவில ஓவிலானப்பம் வீதியைச் சேர்ந்த ஷூட்டி மெல்லி எனப்படும் HM அஜித் பெரேரா எனும் இளைஞரை உயிரிழந்தவர். இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர் முன்னர் கொணவெல பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டிருந்தார் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரின் பின்புலம் காரணமாக இந்த கொலை தொடர்பில் யாரும் போலீசாருக்கு தகவல் வழங்க முன்வரவில்லை. இது விசாரணையிலும் வெளிப்பட்டுள்ளது. சந்தேக நபர் மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அக்டோபர் 24ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த வருட இறுதிக்குள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1700 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை பெற்றுத்தருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். மலேக சமூகத்தினருக்கு இன்று வீட்டு உரிமை பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆகியவற்றின் நாட்டின் மேல் மட்டத்தில் இருந்து இல்லாது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கை இருந்து ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை எனவும் குறிப்பிட்டார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் குறித்து பொதுமக்கள் போலீசாரிடம் முறையிடுவதற்கு 0112882228 என்ற தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. இதுவரையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் குறித்து ஏராளமான முறைப்பாடுகளை பெற்றுள்ளதாகவும் சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளதாகவும் பணியகம் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் அனுராதபுரம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோயினால் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக பிரதேச சுகாதார சேவை அனுராதபுரம் அலுவலக தொற்றுநோய் பிரிவின் வைத்திய அதிகாரி தேஜன சோமதிலக தெரிவித்துள்ளார். அதிகமான நோயாளர்கள் அனுராதபுரம் மாவட்டத்தின் கெபிதி கொல்லாவ பிரதேச செயலாளர் பிரிவிலே பதிவாகியுள்ளனர். நாச்சாதுவ நொச்சியகம விளச்சிய திறப்பனை உள்ளிட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் எலிக்காய்ச்சல் நோயினால் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் இது தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஆன்லைன் வர்த்தகத்தில் 1 கோடி ரூபாய் பணத்தை இழந்த சுகாதார உத்தியோகத்தரான குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். யாழ்ப்பாணம் கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் அமெரிக்க கம்பெனி ஒன்றில் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். குறித்த வர்த்தகமானது சரிவடைந்துள்ளதால் அவருக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர் மனவிரக்தி அடைந்த நிலையில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். இதற்கு முன்னரும் இவர் ஒரு தடவை பல லட்சம் ரூபாய் நஷ்டத்தை தான் சந்தித்த நிலையில் அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அந்த நஷ்டத்தில் இருந்து அவரை மீட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன்
அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.